வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இன்றைக்கி முருகப்பெருமானை பற்றின பதிவு. அதாவது முருகன்ன உடனேயே நமக்கு நினைவுக்கு வர்ற எண் 6. அதாவது 6 முகங்கள், அறுபடை வீடு, வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6 பேர், அப்புறம் சரவண பவ அப்படிங்கிற திருமந்திரம் 6 எழுத்து. இந்த மாதிரி நம்ம முருகப்பெருமானை பற்றி நம்ம நினச்ச உடனேயே நம்ம எந்த மந்திரம் உச்சாடனம் பண்ணலான்னு நினைக்கிறப்பவே நம்ம மனசுக்கு சரவண பவ அந்த மந்திரம் தான் முதல்ல தோணும். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் அது. இதை தவிர நம்ம தினம் அன்றாடம் பாராயணம் பண்ணுறதுக்கு உகந்தது கந்த சிருஷ்டி கவசம், ஷண்முக கவசம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல். இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ண இது ஒரு நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. இப்படியே தொடர்ச்சியாக தினமும் முருகனை மனசார நினச்சி பாராயணம் பண்ண நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக நம்ம உயர்ந்துட்டு வரலாம். இதை சில அன்பர்கள் கண்கூட தெரிஞ்சிருப்பாங்க. சரி, இப்போ இதில் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் 6ஆம் இடம், அதாவது பொதுவாக 6ஆம் இடம்ங்கிறது விரோதம், கடன், ரோகம், சத்ருஸ்தானம் இதெல்லாம் குறிக்கும். ஆக இந்த தோஷங்கள்லேருந்துலாம் விடுபடணும் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானோட பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிறது நல்லது. அந்த தோஷங்கள்ல இருந்தெல்லாம் ஈஸியாக விடுபட்டுடலாம். சரி, அப்புறம் அறுபடை வீடுகளில் எந்தெந்த வீட்டில் நம்ம வழிபடுறது எதுக்கு நல்ல சிறப்பு அப்படின்னு பார்க்க போனால், திருமண தடை இருக்கவங்க திருப்பரங்குன்றம் போய் வழிபடணும். அப்புறம் தீராத பகை உள்ளவங்க, நோய் உள்ளவங்க, இவங்க திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர் கடலில் நீராடிட்டு முருகப்பெருமானை வழிபடணும். அப்புறம் நல்ல ஞானம், தெளிந்த அறிவு வேணுங்கிறவங்க பழனி முருகனை, பழனி தண்டாயுதபாணி சுவாமியை வழிபடணும். அடுத்து ஞானத்தோட சுகமான வாழ்க்கை வேணுங்கிறவங்க சுவாமி மலை முருகனை தரிசனம் செய்யலாம். அப்புறம் எப்போவுமே நமக்கு ஒரு சினம் தனியாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க தன்னோட சினத்தை தணிச்சுக்கிறதுக்கு தணிகை வேலனை, அதாவது திருத்தணி முருகனை வழிபடணும். அப்புறம் என்ன நம்ம முயற்சி பண்ணாலும் என்னதான் செஞ்சாலும் நமக்கு எந்த நேரமும் ஒரு பற்றாக்குறையாகவே இருக்கே, ஒரு வருமானம் சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நமக்கு வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் சுகமான வாழ்க்கையெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபடுறது சிறப்பு. இந்த மாதிரி அறுபடை வீடு முருகனுமே நமக்கு ஒவ்வொரு ஸ்தலங்களாக அப்பப்போ நமக்கு நேரம் கிடைக்கிறப்ப போய் வழிபட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் எல்லா வளமும் நல்லா பெறலாம். என்ன, அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம முருகப்பெருமானை பற்றின பதிவுகளை பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.